சென்னை வானகர ஜெபகோபுர வளாகத்தில் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம். அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். மறவாமல் அவரை மறந்திருக்கிற உங்களை தேடி வந்து இதுதான் வழி மகனேன்னு சொல்ல போறேன். அன்பானவர்களே, பிப்ரவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு சென்னை இயேசு அழைக்கிறார் வானகர ஜெபகோபுர வளாகத்தில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் உங்களுக்காகவே இறை செய்தி வழங்கி வல்லமையான பிரார்த்தனையை ஏறெடுக்க உள்ளார். குடும்பமாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுச் செல்லுங்கள். மேற்கு இந்தோனேஷியாவின் அருகில் இந்திய பெருங்கடலின் வடபகுதியில் காற்றழுத்தம் ஏற்பட்டு அதனால் தட்ப வெப்பத்தில் மாறுதல் ஏற்படலாம் என டிசம்பர் 25, 2011 அன்று வானிலை அறிக்கை வெளியானது. In fact, extremely heavy rainfall activity is expected over parts of Tamil Nadu, Puducherry and coastal parts of Andhra Pradesh. இந்த காற்றழுத்தம் வடமேற்கு திசையை நோக்கி டிசம்பர் 27 அன்று வங்காள விரிகுடாவில் நகர்ந்தபோது காற்றழுத்தம் கடுமையான புயலாக உருவெடுத்துள்ளதாக வானிலை ஆராய்ச்சி மையம் செய்தி வெளியிட்டது. இது மேற்கு நோக்கி நகர்ந்து உள் மாவட்டங்களில் நல்ல மழை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலையிலிருந்தே காற்று வேகமாக வீச தானே என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த மிக தீவிர புயலானது இன்று காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் இடையிலேயே கரையை கடந்தது. புயலின் கடும் சீற்றத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து உண்ண உணவின்றி உறங்க இடமின்றி தவித்தனர். இந்நிலையில் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்களால் தேவ ஆலோசனையின்படி ஆரம்பிக்கப்பட்டு ஏழை எளியோருக்கும் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டோருக்கும் உதவி செய்து வரும் சீஷா தன்னார்வ தொண்டு நிறுவனம் கடலூரில் தானே புயல் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு மக்களுக்கு நிவாரண உதவிகளான அரிசி, பருப்பு, எண்ணெய், மெழுகுவர்த்தி போன்ற பல்வேறு பொருட்களை வழங்கியது. சீஷா நிறுவனம் எங்களுக்கு இந்த துவரம் பயிறு, அரிசி, பிரெட்டு, பிஸ்கெட்டு, ஜாம் அதெல்லாம் கொடுக்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் ரொம்ப நாங்கள் இருட்டிலையா கடந்து பட்டினியாக கிடந்தோம் சார். நீங்கள் வந்து உதவி பண்ணுறீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் சார். எங்கள் கஷ்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. நாங்கள் உயிர் வேறுக்கிறது நாங்கள் மறக்கவும் மாட்டோம் ஐயா. மேலும் அங்குள்ள சீஷா தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியர்கள் மூலம் இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை கேட்டறிந்து மிகவும் மனமுடைந்து டாக்டர் பால் தினகரன் அவர்கள் அங்கு நேரில் சென்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் வழங்கினார். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். இதா சுத்தமா தரமட்டம் ஆயிடுச்சு. ஓ, இது எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க ஐயா. காத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட மணியில இதில் சீஷா மூலமாக உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒன்று வந்திருக்கோம். இதில் 1 லட்சம் ரூபாய் இருக்குது உங்கள் வீடு கட்டுறதுக்கு.
காட்டுங்க. நீங்கள் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இது இந்த தொகை வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் இது 100 மடங்கு உங்களுக்கு உழைக்கணும். பிள்ளைங்க உயர்ந்த நிலைமைக்கு வரணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கைக்கு தொழிலுக்கு என்ன பண்ணுறீங்க? கூலி வேலை தான் சார். பொம்பளைங்க களவெட்டு போவோம், களவெட்டத்துக்கு கரும்பு வெட்டுறேன் சார். இப்போ அந்த புயல்ல அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கோம்ல? ஒண்ணுமே இல்லாத வீட்டுல உட்காந்துருக்கேங்க சார். ஒண்ணுமே இல்லாம வேலை இல்லை, வீட்டுல தான் இருக்கு. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அதான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு நாங்கள் முயற்சி செஞ்சோம். எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அரசாங்கம் அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னால் இப்போ எங்களால் கொடுக்க முடிஞ்சது இந்த பொருட்கள்லாம் கொடுக்குறோம் இப்போதைக்கு. வீட்டுக்கு மேலே போடுறதுக்கு ஷோ வாங்கம்மா. தான் சார் எல்லாம் பிரிச்சுட்டு ஓடிடுச்சு. இவ்வளோ உயரம் குப்பை இருந்துச்சு. அந்த குப்பையிலே படுத்துன்னு இருந்தோம் பசங்களை வச்சு. நைட்டெல்லாம் பனி, இந்த பனியிலே பசங்களை வச்சு நீ எடுத்துன்னு படுத்துன்னு இருப்பேன் சார். பனியில் படுத்துன்னு இப்போ 2 பேருக்கும் ஜுரம் வந்துடுச்சு. ஜுரம் வந்தாலும் வீட்டில் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அதோட ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சேன். வெயிலே நாங்கள் இந்த 1 மாசமா அந்த வெயிலே படுத்துன்னு இருக்கேன் சார். நம்மளுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையான்ட்டு அப்படின்னு நினைக்கிறப்பதான் ஆண்டவர் உங்களை அனுப்பிச்சு வச்சாரு. எங்க வீட்டை தேடி வரீங்கன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் எங்களையும் நேசிக்கிறாருன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கஷ்டம். வீடு திரும்ப கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சுருக்கேன். இதில் சீஷா மூலமாக நல்ல வீட்டை கட்டுங்க, சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு 100 பலனை கொடுக்கட்டும். அதாவது வித்தியாசமான ஒரு சவுண்டோட எல்லாம் தூக்குச்சு. அப்போ டக்குன்னு வெளியே வந்துட்டோம். அந்த நேரத்தில் இது உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு 1 லட்சம் ரூபாய் இதில் வச்சிருக்கிறேன். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி, ஒரு ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இயேசு அழைக்கிறார் ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் அண்ணன் ஸ்தாபகர். அப்பா அடியேன் வந்து அங்கே இருந்து எல்லா உதவிகளும் செய்திருக்கலாம் ஆண்டவரே. எங்களை நேரில் சந்தித்து எங்களை விசாரிக்க வேண்டும் என்று எப்படி இயேசு ஒவ்வொருவரும் விசாரித்தாரோ அப்படி விசாரிக்க வேண்டும் என்று நேரில வந்து ஆண்டவரே ஒவ்வொரு பகுதி ஆலயத்திலே அப்பா ஊழியக்காரர் வருவது ஆசீர்வாதம். அவரை கால் வைக்கிற தேசமெல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்கப்படும். தேவன் இந்த பகுதியிலே வந்து ஆண்டவரே இந்த உதவியை கர்த்தர் எங்கள் கரத்திலே கொடுத்தார் ஆண்டவரே. அப்பா இதை நாங்கள் மிகுந்த அன்போடு மிகுந்த பாசத்தோடு நன்றி அறிதல் உள்ளத்தோடு இதை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அண்ணனை கொண்டு பெரிய காரியங்களை செய்து இந்த ஊழியத்திலே இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதம் வைப்பதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆமா ஆமா ஆமா. உன் பேர் என்ன? எது பாதிக்கப்பட்டது? இங்கேயும் வீடு இருந்துச்சு. ஒரு பொருள் கூட வைக்கிறதுக்கு இல்லாத அல்ல. அந்த ஆஸ்பத்திரி சீட்டெல்லாம் ஒன்று கூட இல்லை. கோட்டா ஒன்றும் எதுவுமே இல்லை. அதெல்லாம் காத்துக்கணும். நான் ஹாஸ்டலில் என்னை சேர்த்துருந்தாங்க. நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஜாக்லின் அக்கா வந்து அவங்களுக்கு ஏசா வைக்கிற பத்திரிக்கை வரும். அந்த பத்திரிக்கையை வச்சு அவங்க எங்களுக்கு காமிச்சிருந்தாங்க. அதை நான் வாசித்தேன். அதை நான் வாசிக்கும் பொழுது எனக்குள்ள அந்த இளம்பங்காளர் திட்டத்தில் சேர்ந்ததுனால வர பெனிஃபிட் எல்லாம் நான் படித்தேன். அப்புறம் ஐயா எவ்வளோவா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறாங்கன்றது அதில் எல்லாமே ஆழ்ந்து போட்டுறதுனால அதில் எனக்கும் வாஞ்சி இருந்துச்சு. என்னால் இயன்றதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா என்னை பார்க்க வரும்போது காசு அவங்கள்ட்ட இருக்கட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு வருவாங்க.
அதில் இருக்கிறத சேமித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டு இருந்தேன். அப்புறம் என்னை பங்காளராகவே நான் சும்மா ஒரு 10-20 தான் கொடுத்துட்ருந்தேன். அதில் என்னை ஒரு பங்காளராக ஏற்றுக்கணுது எனக்கு ரொம்ப என்னால் எப்படி சொல்லவே முடியல. என்னையும் அவங்க மகளாக நினச்சி அப்படி சொல்லிட்டு அவங்க எனக்கு ரொம்ப கடிதம் எழுதுறப்ப அது ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. சரி தொடர்ந்து நம்மளால் இயன்றதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங். அதுவும் வேற நான் எல்லா பாவத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அதுதான் நான் இதில் இணைந்ததுனால நான் அடைந்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எசப்பா என்னோடவே இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிறத ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார். சீஷா மூலமா வீட்டை கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கோம். இதில் தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அதனால கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார், உங்களை சந்தோஷமாக வச்சு உங்களை கனம் பண்ணுவார். இது வெறும் ஆரம்பம்தான். இது 100 மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு பெருக பண்ணி கொடுப்பார். முதலாவது கடலூரில் இவ்விதமான புயலின் தாக்குதல் ஏற்பட்டது. அதனால் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வீடுகள் இடிந்து விழுந்திருக்கிறது, இன்னும் வயல்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் நான் மனம் வேதனை அடைந்தேன். ஏனென்றால் என்னுடைய தகப்பன் சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்களும் என் தாய் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்களும் வளர்ந்த இடம் இது. அவர்கள் படித்து வேலை பார்த்து இன்னும் தொடர்ந்து திருமணமாகி என்னை பெற்ற இடம் இது. ஆகவே கடலூரில் இப்படி நடந்திருக்கிறது என்ற செய்தி எனக்கு மிகவும் பாதிப்பை உண்டாக்கியது. ஆகவே தான் விரைந்து வந்து இங்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க, விசேஷமாக வீடு கட்ட பணம் இல்லாதவர்கள், இன்னும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய பொருளாதார நிலைமை குன்றியவர்கள், இன்னும் விவசாயம் போய் செய்ய முடியாதபடிக்கு தினக்கூலி கிடைக்காமல் தவிப்பவர்கள், இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக சில திட்டங்களை தீட்டியிருக்கிறோம். அவர்களுக்கு தொடர்ந்து வருமானம் வரக்கூடிய வகையிலே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக சீஷா மூலமாக உதவி புரிய சில திட்டங்களை இங்கு வகுத்திருக்கிறோம். அதற்காக சிலரை சந்தித்தோம். இன்னும் அரசாங்கத்திடமிருந்தும் வீடுகள் கட்டப்படும்படியாக பல திட்டங்கள் இருக்கிறது. ஆனாலும் நாங்களும் அவர்களோடு இணைந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடுகளை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கட்ட நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இன்னும் வீட்டை இழந்தவர்கள், பட்டணத்தில் இருப்பவர்களும் சிலர் வீட்டை இழந்திருக்கிறார்கள், சிலர் வியாபாரத்தை இழந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் உதவி செய்ய முயற்சி செய்கிறோம். இவைகள் எல்லாம் முக்கியமாக இறை அன்பினால் நிரம்பி செய்கிறோம். சிலுவையில் சரீரத்திலே சட்டை இல்லாமல் தன்னந்தனியாக திக்கற்றவராக இயேசு தொங்கினார். அவருடைய அன்பின் நிமித்தம், அந்த பாடுகள் அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அந்த அன்பை காட்டும்படியாக இவைகளை இயேசு அழைக்கிற ஸ்தாபனத்தின் மூலமாகவும் சீஷா மூலமாகவும் செய்கிறோம். ஆண்டவரே, தங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைகளை படைத்திருக்கின்ற ஜீசஸ் கால்ஸ் ஊழியங்களுக்காக, சிறப்பாக டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்காக, திருமதி இவாஞ்சலின் பால் அவர்களுக்காக, அம்மையார் ஸ்டெல்லா தினகரன் அவர்களுக்காக நாங்கள் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீங்கள் கால் வைக்கின்ற தேசங்களை நான் உங்களுக்கு உரிமையாக்கி தருவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் தாமே இதோ உம்முடைய பிள்ளைகளோடும் அவர்களுடைய ஊழியங்களோடும் நீர் உடனிருந்து நீர் தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்தும்படி நம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தானே புயலில் அரும்பாடு பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பராமரித்து உங்களை நாங்கள் நேரில் காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சீஷா இயேசு அழைக்கிறார் குழுவினர்கள் பங்காளர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்கள் வீடு எப்படி இருக்கிறது என்று பார்க்க நான் அனுப்பி வைத்தேன். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க அனுப்பி வைத்தேன். இன்னும் ஆலயங்களின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று அவர்களை நேரில் போய் பார்த்து வரும்படியாக அனுப்பி வைத்தேன். அப்பொழுது அவர்கள் திரும்பி வந்து எப்படியெல்லாம் பாதிப்பு இருக்கிறது என்று எனக்கு சொன்னார்கள். எனினும் அதில்
முக்கியமான ஒரு காரியம். அவள் சொன்னார்கள், பல பங்காளர்களுடைய வீட்டிற்கு போனோம், ஆனால் அவள் சொன்னார்கள், கர்த்தர் எங்கள் வீட்டை காத்து கொண்டார், கர்த்தர் எங்களை பராமரித்தார். அற்புதமாக மரம் எங்கள் வீடு மீது விழாமல் தெருவிலே விழும்படியாக கிருபை செய்தார். இயேசு அழைக்கிற ஊழியத்தின் மூலமாக மற்றொரு கண்ணீரை துடைக்க நாங்கள் ஊழியத்தை தாங்குகிறபடினால் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினார் என்று பலர் சொன்னதை கேட்டு நான் ஆறுதல் அடைந்தேன். இன்னும் சிலர் நேரில் போய் அவர்களை பார்க்கும்படி இந்த குழுவினரை நான் அனுப்பினதற்காக பேர் ஆனந்தம், அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அதோடு கூட குழுவினர் அவர்களுக்காக ஜெபம் பண்ணின பிறகு அவர்கள் வீடு இடிந்து கிடக்கிறது, அவர்கள் செய்து கொண்டிருந்த வியாபாரத்தின் இடமும் உடைந்து போய் இருந்தது. விசேஷமாக ஒரு வீட்டிலே ஒரு அம்மா, அருமை பங்காளர், அவர்கள் டீச்சர், அவர்களுடைய பென்ஷன் பணம் வந்திருந்தது. அவர்கள் வீடு பாதிக்கப்பட்ட நிலைமையிலே அன்று 5000 ரூபாய் எடுத்து இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கு கொடுத்தார்கள். இது இன்னைக்கு தான் எனக்கு பென்ஷன் பணமாக வந்திருக்கிறது, இதை அப்படியே இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தை கட்டுறதுக்கு பால்கிட்ட கொடுத்துருங்க என்று சொல்லி கொடுத்தார்கள். இப்படிதான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் பங்காளர்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள். என்னால் அதை கேட்ட பொழுது என்னுடைய கண்ணீரை என்னால் அடக்கவே முடியவில்லை. அவர்கள் வீடு கட்ட வேண்டும், ஆனால் அவர்கள் பாருங்கள், கர்த்தருடைய வீட்டை கட்டும்படியாக அவர்கள் வீட்டை கட்டு முன்பதாக காணிக்கை எடுத்து கொடுக்கிறார். அதுவும் 5000 ரூபாய், சாதாரண பணம் அல்ல. இப்படிப்பட்ட தியாகம் நிறைந்த காணிக்கையின் மூலமாக இந்த ஊழியம் செய்யப்படுவதனால் அதனால்தான் லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீர் என்று துடைக்கப்படுகிறது. என்னுடைய தந்தையும் தாயும் ஆரம்ப நாளிலிருந்து வாழ்க்கையிலே படாத பாடுபட்டார்கள். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது படாத பாடுபட்டேன். வறுமை என்றால் எங்களுக்கு என்னவென்று தெரியும். ஒரே ஒரு அறை வீட்டிலே நாங்கள் தங்கி இருந்திருக்கிறோம். அந்த வீட்டுக்கு சரியான கதவு கூட கிடையாது, தட்டி கதவு தான். நான் குட்டி பையனா இருப்பேன், தட்டியை கீழே கிழித்து விட்டு நான் வெளியே ஓடி விடுவேன். மற்ற நண்பர்களோடு இருக்க முடியாது. குட்டி பையனாக இருக்கும் பொழுது எங்க அம்மா திட்டுவாங்க, உதவலாம். எனக்கு கதவு போச்சு, யாருனாலும் அது வழியே உள்ள வந்துடலாம். அந்த வீட்டில் 20 வீட்டுக்கு ஒரே ஒரு பாத்ரூம், நடுவில் இருக்கும். அது பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு போய் எல்லாம் கியூ நிற்கணும். படாத பாடு. இப்படிதான் நான் வளர்ந்தேன். அது மட்டுமல்லாமல் ஏஞ்சலை இழந்த துக்கம், அது மட்டுமல்லாமல் என் தந்தை மரணத்தின் பிடியில் பட்ட பாடுகள், இன்னும் பொல்லாத ஜனங்களினால் அவர்கள் பேசும் பேச்சு, இன்னும் கடன் பிரச்சனை, இவ்வளவு தூரம் நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். அது ஒரு பக்கம். அதை வைத்து ஊழியம் செய்து வந்திருக்கிறோம். அந்த கண்ணீரை பார்த்து ஆண்டவர் இரக்கமாக ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறார். ஆனால் முக்கியமான காரியம், அதை போலவே இருக்க மக்களை தான் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே பங்காளர்களாக கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கே கஷ்டம், அவர்களுக்கே வறுமை, அவர்களுக்கே வீட்டில் குடிகார கணவன், அவர்களுக்கே பிள்ளை சுகவீனமான நிலைமையில் வீட்டில் இருக்கும் பொழுது அதை வைத்து அவர்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் காணிக்கை கொடுத்து மற்றவர்கள் கண்ணீரை துடைத்து வருகிறார். ஆகவேதான் இப்படிப்பட்ட நிலைமையில் கொடுக்கப்படும் காணிக்கையை வைத்து செய்யும் இந்த இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். கம்பீரத்தோடு பல குடும்பங்கள் என்று கட்டப்படுகிறது. அதோடு கூட ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ ஜெபம் பண்ணுவதோடு நிறுத்தி விடாமல் என் மகனே, ஏசாயா 58:7-8 படி, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை நீ கொடுக்க, வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுக்க, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க, நீ என் சேவையை அதன் மூலமாக செய்ய வேண்டும், ஜனங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது உனக்கு பாதுகாவல் உண்டாகும். இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கு பாதுகாவல் உண்டாகும். சுக வாழ்வு துளிர்க்கும். நீ இன்னும் கூடுதலாக ஜனங்களுக்கு என் வல்லமையை கொண்டு வருவாய் என்று சொன்னார். அப்பொழுதுதான் இயேசுவை பார்த்தேன். அவரிடம் வந்த ஒவ்வொருவருக்கும் ஆறுதலின் வார்த்தையை கூறினார். அவர்களை ஆறுதல் படுத்தினார்.
அவர்களை சுகமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சுகமாக்கினார். சகோதரனை இழந்து தவித்த சகோதரிகளின் கண்ணீரை கண்டு சகோதரனை உயிரோடு எழுப்பினார். அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை. அவர் சாப்பாடு இல்லாமல் பசியாயிருந்த மக்களை வெறுமையாய் அனுப்பி அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அவர்களுக்கு ஆகாரத்தை பெருகச் செய்தார். 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. அவர் சொன்னார், மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் நான் அதை பெருகச் செய்கிறேன். அந்த குட்டி பையன் 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு வந்து கொடுத்தார். ஆண்டவர் அதை எடுத்தார், அதை பெருகச் செய்தார். இன்னைக்கும் இளம் பங்காளர் திட்டத்தின் மூலமாக குட்டி பிள்ளைகள் வந்து இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் காணிக்கை கொடுக்கிறார்கள். குடும்பத்தினர் வந்து குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்து குடும்பமாக கொடுக்கிறார்கள். அப்படியே கொடுக்கும் இந்த காணிக்கை இயேசு கையில எடுக்கிறார். நிறைய பணம் வருகிறது என்பது அல்ல, கொடுக்கப்படும் இந்த தியாகம் நிறைந்த காணிக்கை ஆண்டவர் இயேசு அவருடைய சித்தத்தை அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற உத்தமமாக செலவழிக்கிறபடியினால் அந்த காணிக்கை எடுத்து அதை ஆசீர்வதித்து இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே அதை பெருகச் செய்கிறார். ஆண்டவர் சொன்னபடி நான் சீஷாவை ஆரம்பித்தேன். ஏறக்குறைய கடந்த 4 வருடங்களில் என் தந்தை ஆண்டவரிடம் போன பிறகு இந்தியா முழுவதிலும் எத்தனையோ அனாதைகள், எத்தனையோ விதவைகள், எத்தனையோ இயற்கை சீற்றத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட மக்கள், எத்தனையோ ஆலயங்கள் இன்னும் நோய்வாய்ப்பட்டு ட்ரீட்மெண்ட் பெற முடியாமல், சர்ஜரி பெற முடியாமல் தவிக்கும் மக்கள், இவர்கள் அனைவருக்கும் உதவும்படியாக, திரளான மக்களுக்கு உதவும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த சிறியரில் ஒருவனை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இந்த சேவையை ஆரம்பித்த பிறகு ஆண்டவருடைய பிரசன்னம் ஊழியத்திலே பெருகி இருக்கிறது, அற்புதங்கள் பெருகி இருக்கிறது. ஊழியம் இப்பொழுது உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. அத்தனை ஜாதிகளுக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்றும் கூட இந்த அன்போடு இந்த பாசத்தோடு உங்கள் சார்பிலே கடலூர் புயலில் பாதிக்கப்பட்ட சில குடும்பங்களுக்கு, சில ஆலயத்தின் போதகர்களுக்கு உதவி செய்ய இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். எல்லாருக்கும் செய்ய முடியாது, ஆனால் முடிந்த வரைக்கும் செய்ய நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி இப்பொழுது இந்த நேரத்திலே சீஷா மூலமாக, இயேசு அழைக்கிறார் மூலமாக 1 கோடி ரூபாய்க்கு நாம் வீடுகளை கட்டித்தரப்போகிறோம், ஆலயங்களை கட்டித்தரப்போகிறோம், ஏழை மக்களுக்கு பராமரிப்பு வழங்க போகிறோம். இது எப்படி வந்தது? காசு நிறைய இருக்கிறது என்பதனால் அல்ல, இருதயம்தான் முக்கியம், மனம்தான் முக்கியம். கர்த்தர் கரெக்டாக இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கும் கொடுக்கிறார். இந்திய ஜனங்கள் தான் கொடுக்கிறார். நான் சொன்னது போல வீடு இல்லாதவர்கள் தான் கொடுக்கிறார்கள், வீட்டை இழந்தவர்கள் தான் கொடுக்கிறார்கள், கணவனை சாக கொடுக்கும் நிலைமையில் இருப்பவர்கள் வந்து காணிக்கை கொடுப்பார்கள். ஜெபகோபுரத்தை கட்டுங்க ஐயா, என் கணவரை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று. அந்த காணிக்கை தான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஜனங்கள் கண்ணீரை துடைக்க. அதன் மூலமாக நாம் கொடுக்க போகும் காரியம்தான் இது. எல்லா மதத்தினரும் கொடுத்திருக்கிறார்கள், எல்லா ஜாதியினரும், எல்லா மொழியினரும். இப்பொழுது 1 கோடி ரூபாய்க்கு நாம் உடனே உதவி செய்ய போகிறோம். பாலண்ணா வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த 1 மாசத்துக்கு நான் வீடே கட்டிடுவேன் ஐயா. நான் அவர் கொடுத்த உதவிக்காக நான் கண்டிப்பாக கட்டியே முடிச்சிடுவேன். நான் பால் தினகரன் அண்ணா அவர்களும் அவங்க மனைவியும் வந்து புயல்னால் பாதிக்கப்பட்ட எங்களை விசாரித்து எங்களுக்கு இந்த உதவித்தொகையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. உதவித்தொகை கொடுத்துறதுனால நாங்கள் மீண்டும் இந்த வீட்டை புதுப்பிக்கவும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் எங்களுடைய ஆலயத்தை புதிதாக கட்டி எழுப்புவதற்காக உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய ஆலயத்தின் சார்பாகவும் அன்பான ஸ்தோத்திரங்களையும் நன்றியும் ஏறெடுக்கிறோம். ஐயா பால் தினகரன் வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த சபை கட்டுவதற்கும் சபைக்கு உதவியாகவும் அவர் கொடுத்த தயவுக்காக நான் கொடாகுடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஜீசஸ் அழைக்கிறார்
சீஷா நிறுவனத்தின் மூலமாக அண்ணன் பால் திலகர் அண்ணன் எங்களுக்கு 1 lakh பண உதவி செய்திருக்கிறார். அது மிகுந்த எங்களுக்கு ஆசீர்வாதமாயும் அதை வைத்து எங்கள் சபை கட்டுவதற்கு எங்களை ஏற்றதாயும் காணப்பட்டது. அது மிகுந்த நன்றியை நாங்கள் அந்த ஜீசஸ் கால்ஸுக்கு சீஷா ஊழியர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே நீங்கள் பாக்கியத்தை பெறுவீர்கள். இந்த நேரத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே என்னையும் இதில் ஒரு பங்காளராக வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அந்த பாக்கியம் உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் உங்கள் பேரப்பிள்ளைகள் மீதும் பரம்பரையாக வரும். நீங்கள் இவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறீர்கள், கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். ஜெபகோபுரத்தை நீங்கள் கட்டி இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். ஆகவே சந்தோஷமாக நாம் யாவரும் களி கூறுவோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, கடலூர் முழுவதிலும் அது வல்லமை இன்று முதல் இறங்கட்டும். எல்லாரும் கடலூரில் இருக்கும் அத்தனை மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பாண்டிச்சேரி மக்கள், பன்ருட்டி மக்கள், நெல்லிக்குப்பம், ஒவ்வொரு இந்த டிஸ்ட்ரிக்ட் முழுவதிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக இனி பரிசுத்த ஆவியானுடைய மழை இனி முழுவதுமாக இந்த மாவட்டம் முழுவதிலும் இறங்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நாம் புயலை கண்டோம், மழையை கண்டோம், காற்றை கண்டோம். இனி பரிசுத்த ஆவியானவருடைய புயலை பார்க்க போகிறோம். இனி பரிசுத்த ஆவியானுடைய மழையை பார்க்க போகிறோம். இனி பரிசுத்த ஆவியானுடைய அற்புதங்களை காண போகிறோம். கடலூர் மாவட்டத்தில் கர்த்தருடைய அபிஷேக வல்லமை இனி புரண்டு ஓடுவதை காணப்போகிறீர்கள். புரண்டு ஓடுவதை காணப்போகிறீர்கள். அத்தனை குடும்பத்திலும் அது பெருகுவதை காணப்போகிறீர்கள். பங்காளர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அது பெருக போகிறது. ஹalleluya, thank you Lord. முன்மாரியை கண்டீர்கள், இனி பின்மாரியை காணப்போகிறீர்கள். மகத்துவமான பெரிய மகிமை கர்த்தருடைய ஆலயங்களில் இறங்குவதை காணப்போகிறீர்கள். அந்த மகிமை பெரிதாக இருக்க போகிறது. ஹalleluya. கர்த்தர் சொல்வதை நான் சொல்லுகிறேன். ஆமென் என்று எல்லாரும் சொல்லுவோமா? ஹalleluya. மக்கு ஸ்தோத்திர சாமி. நம்பி விட்டோம். இன்று முதல் அது ஆரம்பமாகட்டும். இன்று முதல் ஆரம்பிக்க போவதற்காக நன்றி. இந்தியாவின் சரித்திரத்தில் தானே புயல் கடலூர் மாவட்டத்தை அடித்தது. ஆனால் அதற்கு பின் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாத புயல் கடலூர் மாவட்டத்தை நிரப்பி இருக்கிறது என்று இந்திய தலைநகரில் இருந்து சாட்சி எழும்பும்படி செய்ய போவதற்காக மக்கு நன்றி சுவாமி. கோடா கொடி நன்றி, கோடா கொடி நன்றி. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எல்லாரும் சொல்லுவோமா? தேவனால் கூடும். மக்கு ஸ்தோத்திர சுவாமி. வரைக்கும் சிந்தின கண்ணீருக்கெல்லாம் இனி பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் மூலம் மனம் மகிழ்ச்சி உண்டாக போகிறது. நாம் கடந்து சென்ற கண்ணீரெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக போகிறது. அத்தனை மடங்கு இனி கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்க போகிறார். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அன்பார்ந்த நேயர்களே, இதுபோன்று இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு தங்கள் வாழ்வில் அனைத்துமே இழந்து ஆறுதலின்றி தவிக்கும் மக்களுக்கு சீஷா தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து நீங்களும் உதவ உங்கள் நன்கொடையை சீஷா என்ற பெயரில் செக், டிராஃப்ட் அல்லது மணி ஆர்டர் மூலம் அனுப்ப வேண்டிய முகவரி: சீஷா 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மேலும் தானே புயலால் பாதிக்கப்பட்ட திருச்சபைகளுக்கு உங்கள் நன்கொடையை அனுப்பி திருச்சபைகளுக்கு உதவ இயேசு அழைக்கிறார் என்ற பெயரில் உங்கள் செக், டிராஃப்ட் அல்லது மணி ஆர்டர் மூலம் அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. ஜி வினித் பெருங்குடி சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறாய். இன்று உனக்கு பிறந்த நாள், 19th birthday. ஹாப்பி பர்த்டே வினித். God bless you abundantly. எரேமியா 1:8 படி உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசப்பா, பிள்ளைக்கு பிஇலே அருமையான மார்க்கை தாரும், அருமையான பிளேஸ்மெண்ட்டை தாரும், அருமையான எதிர்காலத்தை தாரும், வாழ்ந்திருக்கட்டும். அதே போல எங்கள் சகோதரர் ஞானராஜன் அவர்களுடைய முதுகு வலி மறையும்படி தொட்டு சுகமாக்கும் ஏசப்பா, தொட்டு சுகமாக்கும். வேலையிலே ஆசீர்வாதம், சுகம் உண்டாயிருக்கட்டும். மிஸ்ஸஸ் ஜோசபின் அம்மா அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவனை குடும்பம் முழுவதும் சமாதானத்தை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பம் வாழ்ந்திருக்கட்டும், கவலையே இருக்கக்கூடாது. ஆமென். மிஸ்டர் கார்த்திக் வாசுதேவன்
ஆரைபுரம் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி. நீதிமொழிகள் 28:20 படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஏசப்பா, அந்த மகனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தாரும். வேலையிலே செழிப்பும் சமாதானம் உண்டாயிருக்கட்டும். அதே போல சுகத்தை தாரும் அப்பா. ப்ளீஸ் எங்கள் சகோதரி நளினி அவர்களுக்கு சுகத்தையும் சமாதானத்தையும் தாரும். அருமை மகள் மாலவிகாவை ஆசீர்வத்து BITயிலே முதன்மையாக இருக்கட்டும். அவள் ப்ராஜெக்டிலே நிறைய மார்க்கை கொடுத்து அவளை செழிக்க செய்ய சுவாமி. ஆண்டவனே, மிஸ்ஸஸ் வசந்தா அம்மா அவர்களையும் மிஸ்டர் சந்தானம் ஐயா அவர்களையும் ஆசீர்வத்து நீண்ட ஆயுளை கொடுத்து சுகமாய் காப்பாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். எங்கள் அருமை சகோதரி சுகந்தி பிரகாஷ் நாக்பூர் மகாராஷ்டிராவிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி. சங்கீதம் 16:8 படி கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வசனத்தின்படி ஏசப்பா, உமது மகளுக்கு துணை நில்ல ராஜா. தயவு செய்து சுவாமி பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபரை தாரோ ராஜா. ப்ளீஸ் டூ இட் லார்ட் அண்ட் ஆனர் ஹர். உமது அபிஷேகம் பெருகி இருக்கட்டும். எங்கள் சகோதரர் பிரகாஷ்குமார் அவர்களுக்கு உமது வெளிச்சத்தை காட்டும், சரீரத்திலே சுகத்தை தாரும். பிள்ளைகள் ஜெரால்ட், சந்தோஷ், ஜெனிஃபர், ரோஹித், டேனியல், டெய்சியை ஆசீர்வதியும், ஞானத்திலே சிறந்து விளங்கட்டும், முதன்மையாக இருக்கட்டும் அப்பா. அதே போல மிஸ்ஸஸ் நிர்மலா, மிஸ்டர் லியோ, மிஸ்ஸஸ் லீனா, பிரேம்குமார் அவர்களை ஆசீர்வதித்து சமாதானம் குடும்பத்திலே பெருகி இருக்க செய்யும். அவள் வாழ்ந்திருக்கட்டும். நீரே அவர்களுக்கு தகப்பனாக இருந்தவர்களை உயர்த்தி வையும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.